கட்சி தலைவர் எழுவா பேசுகிறார், செருப்பை கட்டி கொடுத்து உள்ள அடிச்சு போயிருக்கார் நீதி கட்சி சேர்ந்த கதிரேசன். சரின்னு தெரிஞ்சா எவ எதிர்த்தாலும் அதை விட முடியாதுங்கிற அந்த இயல்பான குணாம்சம் பெரியார்கிட்ட பிறப்பு சார்ந்து. காங்கிரஸ் எதுக்காக செய்யறாங்க? நீதி கட்சி செய்து பாத்தீங்களா, அது மாதிரி நாங்களும் செய்வோம் ஒரு கணக்கு காட்டுவதற்காகத்தான் வைக்கம் போராட்டத்தில் காங்கிரஸ் தன் பங்களிப்பை செய்தது. காந்தியே போராட அந்த போராட்டத்துல காந்தி போய் கூட என்ன பண்றாரு, அங்க இருக்க இளவ மக்களுக்கான ஒரு ரைட்ஸ் வாங்கி குடிக்க முடியல, தோத்து போறாரு சொல்லல. உண்மை அதுவும் இல்ல. காந்தி தோத்து போல, காந்தியால் வெற்றி பெற முடியும். இந்திய அளவிலே வெள்ளக்காரங்க போராட்டம் நடத்திய காந்தியால் வைக்கத்தை வெற்றி பெற முடியாதா? ஏன்னா காந்தியும் காங்கிரஸும் அதை விரும்பல. காங்கிரஸ்குள்ள அந்த போராட்டம் இவர்கிட்ட வருது. இவர்கிட்ட வந்து என்ன பண்ணோம்னா, இவரும் போய் காந்தி மாதிரி இருந்துட்டு ஒப்புக்கு பண்ணிட்டு வருவாருன்னு பார்த்தா என்ன பண்ணாரு? அவர் தான் தெரியுமில்ல பிடிவாதக்கணும். பெரியார் நல்லா தெரிஞ்சுங்க, பெரியார் வாழ்க்கையில் பள்ளிக்கூடத்தில் தண்ணி குடித்ததிலிருந்து 73ல கடைசியா டிசம்பர் மாதம் அவரோட கடைசி நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் விஷயத்தை எடுத்துட்டார்னா அதில் வெற்றியை பார்க்காமல் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணதே கிடையாது பெரியார். ஒரு விஷயத்தை ஏதோ ஒப்புகை நடத்தி முடிச்சுட்டு பார்த்தா வைக்கம் போராட்டத்தை காங்கிரஸே விரும்பாத கண்ணெடுத்துக்கு, காந்தி விரும்பாத கண்ணோடு அந்த போராட்டத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவோடு அந்த போராட்டத்தை காங்கிரஸ் கை மீறி கொண்டு போய் நிப்பாட்டி தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் பிடிவாதமாகவும் அதில் உறுதியாகவும் இருந்ததனால்தான் பெரியார்னால்தான் இந்த வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம். நீதி கட்சிக்காரனை எதிர்க்கிறதுக்கு கொண்டாந்தா இவரை எதிர்த்த உடனே வெறுப்படைந்து ராஜகோபாலாச்சாரியார் சொல்றாரு, உங்களோட ஒப்பிடும்போது நீதி கட்சிக்காரன் 100 மடங்கு சவால். வரதராஜன் நாயனுடைய சன்னு அதுல பயின்றார், அது மூலமா வெளியே வந்துச்சு அப்படின்னு ஐயா தெரிவிச்சத. அது ஓமந்தூரார் ஐயா சொன்னதுதான் சரி, அது ஓமத்தூரார் அவரு பையன். காங்கிரஸ் என்ன ஆகுது? அவ்வளவுதான். நீ நம்ம கட்சியை நடத்த முடியாது. வெள்ளக்காரனுக்கு எதிராக நம்ம போராட்டம் நடத்தினாலும் பார்ப்பனிய மேன்மையை நிறுவனம்னாலும் எப்படி பண்ணாலும் நமக்கு ஆள் கிடையாது. நம்மளை காலி பண்ற அமைப்பாக நீதி கட்சி உருவாயிடுச்சு சொல்லும் போது காங்கிரஸ் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமிட்டு ஒரு விஷயத்தை உருவாங்க. என்ன பண்ணுது? பார்ப்பன எதிர்ப்பை பேசுவதனால தான் நீதி கட்சிக்கு செல்வாக்கு வருதுன்னு சொன்ன உடனே காங்கிரஸே ஒரு பார்ப்பன எதிர்ப்பு இயக்கத்தை உருவாங்க. நீதி கட்சிக்குள்ள 1917-18ல நீதி கட்சிக்கு ஆல்டர்னேட்டிவா காங்கிரஸ் கட்சிகள் சென்னை மாகாண சங்கம் உருவாக்குறாங்க. இந்த சென்னை மாகாண சங்கம்ங்கிறது என்னன்னு சொன்னா, நீதி கட்சி என்னெல்லாம் வெளியில பேசுதோ அதையெல்லாம் இவங்க பேசுவாங்க. பார்ப்பனர் அல்லாத நலனை உருவாக்குதுன்னு காங்கிரஸ் கட்சி உள்ள ஒரு உருவாக்குது. அப்ப என்ன பண்ணுதுன்னா காங்கிரஸ் வெளியில ஆள் முடியுது. இன்னைக்கு எப்படி பிஜேபி பார்ப்பனியத்தை நிலைநிறுத்துவதற்காக இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுங்கிற பதவி கொடுத்து ஆள் பிடிக்குதோ, எப்படி வந்து தமிழிசையை பிடிக்குதோ, எப்படி முருகனை பிடிக்குதோ, அது போல் அன்னைக்கு என்ன பண்ணுது காங்கிரஸ் பார்ப்பனியத்தை நிறுவதற்காக இந்த பக்கத்துல என்ன பண்ணுது, பார்ப்பனர் அல்லாத மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் ஆள் பிடிச்சி கட்சியில சேர்ந்தது. அப்படி நீதி கட்சிக்கு எதிராக காங்கிரசுக்குள் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட முக்கிய தலைவர்கள் 3 பேர் நீதி கட்சிக்கு எதிராக ஆள் பிடித்து அடியாளாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டவர்கள். அதில் முதன்மையானவர் தந்தை பெரியார். ஈவே ராமசாமி நாயக்கர் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்னு ராஜாஜி முன்கட்டு காங்கிரஸ்குள்ள கூப்பிடுறாரு. யார் அவர் மட்டும் இல்ல, திருவி கல்யாண சுந்தரம் முதலியார் அவர் கூப்பிடுறாங்க உள்ள. வரதராஜன் நாயுடு இவங்க பேரை முக்கியமா உள்ள கூப்பிட்டு இவங்களை சுதந்திர போராட்டத்துக்காக போராடுன்னு சொல்லல. பார்ப்பனிய தலைமை காங்கிரஸ்ல அவங்க பிரிட்டிஷார் போராடுறாங்க, நீதி கட்சிக்கு எதிராக கருத்து சொல்றது அவங்க வேலை. அப்ப நீதி கட்சி கூட்டம் எங்க நடக்குது அங்கெல்லாம் போய் தகராறு பண்ணணும். திருவிக்காவுக்கு தான் வேலை. இது மாதிரி ஒரு இடத்துல நீதி கட்சி கூட்டம் போட்டு பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், உள்ள ஒரு திருவிக்கா அப்படி புரட்சியா இருக்கு மாதிரி அவர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் நேரா வந்து இருந்தாங்கன்னா கூட்டத்தில் எழுந்து கேள்வி கேட்கறது, நீங்க வெள்ளக்காரனுக்கு இதுவாயிட்டு அதுவாயிட்டு கிட்ட கலகம் பண்ணிட்டு போயிருக்கு திருவிக்கா. இதே வேலைதான். அவர் இடத்துல பத்திரிகையில தியாகராயரை பத்தி ரொம்ப கேவலமான அவதூறு எழுதுவார் திருவிக்கா. காங்கிரஸ்ல இருக்கும்போது நீதி கட்சியின் காங்கிரஸ்ல இருந்து பெரியார் திருவிக்கா இவங்களுக்கு வேலையை என்னன்னா நீதி கட்சி திட்டி எழுதுறது. ஒரு முறை தியாகராயர் வந்து திருவிக்காவை எழுதுறாரு, நான் பிராட்வே சாலையில நடந்து போய்கிட்டு இருந்தேன், என்னை தாண்டி ஒரு கார் போச்சு, போன கார் அப்படின்னு திருப்பி வந்தது, பார்த்தா உள்ள தியாகராய செட்டியார் உட்காந்துருக்காரு, என்னை பார்த்துட்டு கீழே இறங்கினாரு, இறங்கிட்டு ரோட்ல நடு ரோட்ல பிராட்வேல நின்றுக்கிட்டு முதுவை திருப்பி காட்டுறாரு என்கிட்ட, ஏப்பா கல்யாண சுந்தரம் என் மேல உனக்கு கோவம் வருதா, முதல்ல 4 அடி என்னை திட்டி என்னென்னமோ எழுதுற, எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நீ என்ன திட்டுறனே தெரியலன்னு என்னை பார்த்து தியாகராயர் கேட்டாருன்னு திருவிக்கா எழுதுறாரு. அதே மாதிரி கோகுல அரங்கம்னு சென்னையில ஒரு கோகுல அரங்கம் அன்னைக்கு இருந்திருக்குது பிராட்வே கிட்ட. அன்னைக்கு வந்து காங்கிரஸ்ல இருக்கிற இந்த பார்ப்பனல்லாத இயக்கம்னு அடியார் இயக்கம் நடத்தப்பட்டது சென்னை மாகாண சங்கம். அந்த கூட்டம் அங்க நடக்குது நீதி கட்சிக்கு எதிராக. நீதி கட்சிக்கு எதிராக அந்த கூட்டம் காங்கிரஸ் சார்பாக பெரியாரு, திருவிக்கா, வரதராஜ நாயுடு இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்கல்ல. அந்த சமய கூட்டாங்க பெரியார் ஆனா அதுல கலந்துக்கல. அந்த கூட்டத்துல நீதி கட்சிக்கு எதிராக மிக தீவிரமான கூட்டம் நடக்குது.
நீதி கட்சி திட்டி பேசுறாங்க. அப்ப நீதி கட்சியை தேர்ந்த கதிரேசன் செட்டியார்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, கூட்டத்துக்குள்ள பூந்து ஏண்டா பார்ப்பன கைகூலி பசங்களா அப்படின்னு பெரியார் இருந்த காங்கிரஸ் இயக்கத்தை சொல்றாரு. பார்ப்பன கைகூலி பசங்களா, நீதி கட்சி தலைவர் எழுவா பேசுங்க, செருப்பை கட்டி கொடுத்துற உள்ள அடிச்சுட்டு போயிருக்காரு நீதி கட்சி சேர்ந்த கதிரேசன் செட்டியார். இவ்வளவு சட்டைகள் வருது. அப்ப பெரியார் எதற்காக உள்ள கூப்பிட்டார்? எல்லாத்துக்கும் நீங்க காங்கிரஸ்க்குள் பெரியார் போனது நீதி கட்சி எதிர்ப்பதற்காகத்தான் பெரியாருக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டது. அதற்காக தான் உள்ள போறாரு. அவங்க நோக்கம் ராஜாஜி, இவங்களோட நோக்கம் அதுதான் உள்ள வராங்க. அப்ப உள்ள போனாங்க அவங்க எல்லாம். ஆனா பெரியார் இருக்காருல்ல, பெரியாருங்கிறத நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பெரியாரோட வாழ்க்கையில அவரோட சிறு வயதிலிருந்து இருந்து ஒரு மரணம் அடைகிற வரைக்கும் ஒரு புள்ளி அவற்றை கடைசியை தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது. அந்த புள்ளி தான் அவரை எங்கேயுமே யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு ஒப்படுற தலைவராக உயர்த்துச்சு. அது என்னன்னா, யாரோடும் ஒப்பிட முடியாத மிக சிறந்த ஒரு நேர்மை அவர்கிட்ட இருக்குது. எப்பவுமே சின்ன வயசுல தவறு சரின்னு தெரிந்தால் பை பர்த்ன்னு சொல்லும்ல சில நேரங்கள், அது போன்று இருந்திருக்கிறார் பெரியார். தவறு சரின்னு தெரிந்தால் அது யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, சரின்னு தெரிஞ்சா எவை எதிர்த்தாலும் அதை விட முடியாதுங்கிற அந்த இயல்பான குணாம்சம் பெரியார்கிட்ட பிறப்பு சார்ந்து. அவர் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் பெரியாரை சேர்க்கும் போதுல இருந்தே இருக்குது. பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா சேர்க்கிறாங்க. அந்த காலத்துல படிக்கிறதுல பெரிய விஷயமே கிடையாது, இல்ல படிப்பே தேவையில்லைன்னு சமுதாயம் தானே. அப்போ பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் பெரியாரை சேர்க்கறதுக்கு ஏன் சேர்க்கிறாங்கன்னா, வீட்டுல தொல்லை தாங்க முடியும் கொண்டு போய் சேர்த்தேன்னு தான் சொல்றாரு பெரியார். வீட்டுல ரொம்ப இது பண்ணுவேன், அதனால கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்க்கும் போது குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா என்ன சொல்லி நம்ம சேர்ப்போம்? நல்லா படிக்கணும் ராஜா, நல்லா படிச்சு நல்லா வரணும் சொல்லுவோம். ஆனா அதை சொல்லல. நல்லா தெரிஞ்சுங்க, சாதி சமூக அமைப்பு, சாதி சமூக அமைப்பு, சமூகம் குழந்தைகளை கெடுத்துருச்சு. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், குழந்தைகளை சமூகம் கெடுத்துருச்சு. வீட்டுல நல்லா வளர்க்குறோம், சுத்தமா சாப்பாடு போடுறோம், சுத்தமா எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். ஆனா அந்த குழந்தைங்க வெளியே போய் குடிக்கப்பட்டது, சிகரெட் குடிக்க பழகுது, கெட்ட பழக்கம் கெடுத்துக்குது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்ன திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வெளியில போய் பசங்க கெட்டு போயிட்டு வராங்கல்ல, திரும்பி ஒரு குடிப்பழக்கம், சிகரெட் பிடிக்கிற பழக்கம் போடலாம் வருது இல்ல, அதெல்லாம் மாற்றத்துக்குரியது. சமூகம் சொல்லிக் கொடுக்குற அந்த செயல் மாற்றத்துக்குரியது. மாறிக்கும். சிகரெட் பிடிக்கிறத விட்டுடலாம், குடிப்பழத்தை விட்டுடலாம், சமூகம் சொல்லிக் கொடுக்கறது. ஆனா பாசமா நீங்க வளர்க்குறீங்கல்ல பெற்றோர்கள், ரொம்ப அன்பா பொத்தி 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 பையனை கெட்ட பழக்கம் கூட நல்ல ஊட்ட சுத்தா கூட நீங்க சொல்லிக் கொடுக்குற பழக்கம் பாத்தீங்களா? இந்த கெட்ட பழக்கம் வெளியே குடிக்கிற தண்ணி அடிக்கிறத விடவும், சிகரெட் பிடிக்கிறத விடவும் மிக இழிவான கெட்ட பழக்கத்தை குடும்பம் பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மாத்திக்க முடியாது. அது என்ன கெட்ட பழக்கம் தான்? தன் குடும்பத்தில் சாதி உணர்வை பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது மாறக்கூடாது. நீ அந்த ஊரை சாப்பிடக்கூடாது, நம்ம இந்த ஜாதி, அவங்க அந்த ஜாதிங்கிறத சமூகமா சொல்லிக் கொடுக்குது. குடும்பத்திலிருந்து வளர்றான் இந்த பையன், சாதி உணர்வு அங்கிருந்து கட்டமைக்கப்படுது. அது மாற்றிக்கொள்ள முடியாததா இருக்குது. அதுதான் சமூகத்தின் பெரிய சீர்கேடாக இருக்குது. அப்ப அது பெரியாரோட பெற்றோரும் அப்படித்தான் இருக்கு. பெரியாரோட பெற்றோரும் என்ன சொல்லி விடுறாங்க, நல்லா படின்னு சொல்லல. நீ பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா தண்ணி தாகம் எடுத்ததுன்னா யார் வீட்லயும் தண்ணி குடிக்காத, வாத்தியார் வீட்டுல போய் தண்ணி குடிதான் சொல்லி அனுப்புறாங்க பெரியார். அப்படிதான் பெரியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பெரியார் வாத்தியார் வீட்டுல தான் தண்ணி குடிப்பேன்னு சொல்லி போறாங்க. தண்ணி தாகம் தான் கேட்கிறாரு. வாத்தியார் வீட்டுல ஏன் குடிக்கலாம்னு சொல்றாங்க? பெரியாரே ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர். அப்ப அவர் தண்ணி குடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதே இணை உள்ள ஜாதியில குடிக்கணும், இல்ல அதுக்கு மேல உள்ள ஜாதியில குடிக்கணும். அப்படிதான் தண்ணி குடிப்பாங்க ஜாதி. அப்போ பெரியார் என்ன சொல்லி விடுறாங்கன்னா, ஏன் அவங்க வீட்டுல தண்ணி குடிக்கலாம் பெரியார் வீட்டுல அவங்க அம்மா அப்பா சொல்லி விடுறாங்கன்னா, இவங்களோட ஓதுவார் ஜாதி, இவங்களுக்கு மேல் ஜாதி, அவங்க வீட்டுல குடிக்கலாம். அப்ப பெரியார் என்ன பண்றாரு? தண்ணி குடிக்கணும் வாத்தியார் சொன்னா வாத்தியார் வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சு வரணும். நீ பெரியார் மத்த ஜாதி வீட்டுல தண்ணி குடிக்க கூடாதுன்னா நீ மேல் ஜாதிக்காரன்னு சொல்லலாம். ஆனா ஓதுவாருக்கு நீங்க தாழ்ந்த ஜாதி தானே, அவங்க தண்ணி இவ்வளவு மரியாதை கொடுக்கல பெரியாருக்கு. அவங்க பெரியார் அந்த கொண்டு கொண்டாந்து சொம்ப வைக்கும், தண்ணியை வச்சுட்டு தள்ளி நின்று அண்ணாந்து குடிக்கணும், பாய் வச்சு குடிக்க கூடாது. என்னால தண்ணி குடிக்க முடியாது, நான் அண்ணாந்து குடிச்சு சட்டையெல்லாம் நனைஞ்சிரும், என் தலைமையிலேயே கூட்டம் அந்த பொண்ணு தண்ணி குடிக்கல சனியை நேரம் சொல்லி நான் குடிச்சு வச்சதுக்கு அப்புறம் அது தெளிச்சு அதை கொண்டு போவோம். இப்படித்தான் நான் தண்ணி குடிப்பேன் பெரியார் எழுதுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பையன் போவான் தண்ணி குடிக்க. அவன் நல்லா தண்ணி குடிச்சிட்டு வருவான், அவன் உடம்பெல்லாம் ஈரமா இருக்காது. அப்புறம் அவன் எப்படி தண்ணி குடிக்கிறான்னு நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு, இது மாதிரி எனக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு திருப்தியா இல்லை, ரொம்ப சங்கடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எழுதுறாரு. 6 வயசு. அப்ப 6 வயசுல ஆரம்ப கல்வி ஏசு போன மாதிரி இவரும் 1 வருஷம் லேட்டு. இவர் என்ன எழுதுறாரு, நம்மளும் ஒரு நாள் இந்த பையன் போற தண்ணி குடிக்க போகணும்னு சொல்லிட்டு போக்கு காட்டிட்டு வாத்தியார் வீட்டுக்கு போற மாதிரி அவன் போனதுக்கு ஒரு போக்கு காட்டிட்டு, அந்த பையன் இவர் வழக்கமா ரைட்ல போனா அந்த பையன் லெஃப்ட்ல போவான். இந்த பையன் ரைட்ல போன லெஃப்ட்ல போயிட்டாரு. லெஃப்ட்ல போனா முஸ்லீம் வீடு, தலித் மக்கள் வீடு, கிறிஸ்துவர்கள் வீடு, அந்த வீட்டுல போய் தண்ணி குடிக்கிறாரு. இப்ப எழுதுறாரு பெரியார். இப்ப எழுதுறாரு அந்த வயசுல அந்த அனுபவத்தை, இது வரைக்கும் தண்ணிய ரொம்ப கஷ்டப்பட்டு குடிச்ச அவமானமா இருந்தது,
இப்போதான் என் வீட்டில் தண்ணி குடிப்பது போல் ஆண்டமாக வாய் வைத்து தண்ணியை குடித்தேன். ஏன் பயப்படுத்து சொல்றேன்னா, நம்மள ஐயோ இப்ப சொன்னா பெரிய பெரிய கிராப் வச்சுப்பான். இந்த ஆத்தூர்ல சேலத்துல எல்லாம் எங்க அமெரிக்காவில் வர லேட்டஸ்ட் கிராப் பார்த்துட்டான்னு வச்சுங்க, அங்க இருக்கிற பார்பர் ஷாப்ல கொண்டு போய் கொடுத்துட்டு புதுசா முடி வெட்டுற கடையில் கொடுத்துட்டு இப்படி வெட்டு அப்படி வெட்டு பேண்ட் கிழிச்சு போட்டு பண்ணி பயங்கர ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனா நீங்க பேசி பாருங்க, சாதி சார்ந்த விஷயங்கள்ல, மதம் சார்ந்த பண்பாட்டுல, கடவுள் கருத்துல வந்து மாற்று கருத்து சொல்லி பாருங்க, ஐயோ எங்க அம்மா திட்டுவாங்க, எங்க அப்பா திட்டுவாங்க சொல்றானா இல்லையா? இவ்வளவு நவீனத்துல 6 வயசுல அவரு இந்த வீட்டுல போய் தண்ணி குடிச்சா எங்க அம்மா திட்டுவாங்க, ஆயா திட்டுவாங்கன்னு அவர் சொல்லல. அம்மாவது ஆயாவது எனக்கு தாகம் தாண்டா முக்கியம் முடிவெடுத்தார். பாத்தீங்களா? அந்த குணம் அவர் மரணம் வரை இருந்தது. இதுதான் அவர் நிறுத்த முடியாத விஷயம். இது வந்து அதுக்கப்புறம் 19 வயதில் ஒரு பார்ப்பனர் திருட்டு கேஸ்ல உள்ள போய் உட்கார்ந்துட்டாருன்னு தெரிஞ்ச போது அவரை பிடிச்சி போலீஸ்ல கொடுக்குறாரு. அவங்க அப்பா வந்து சண்டை போடுறாரு, அவன் திருநா முடிச்சு கொடுத்தேன். பொது இடத்தில் மார்க்கெட்ல 4 பேர் வயது வந்த பையனை செருப்பால் அடிக்கிறார் அவங்க அப்பா. நீ செருப்பால் அடிச்சாலும் சரி, கல்ல தூக்கி மண்டை உடைச்சாலும் சரி, அவன் திருட்டு பயதான்னு அப்பனே சொன்னான்ல. அப்பன் பேர சுப்பிரமணி, அப்ப சிவபெருமான் கதெல்லாம் சொல்லுவாங்க இல்ல, அப்பன் பேரை தட்டினாகாதுன்னு. அப்பனே சொன்னாலும் தப்புதான்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார். தன் அக்கா மகளுக்கு திருமணம் அப்படிதான் பண்ணி வைக்கிறார், குடும்பத்துக்கு எதிராக உதவி திருமணம். அப்ப என்ன பண்றாருன்னா, தன் குடும்பத்தில் இருக்கிற சாதி உணர்வுக்கு எதிராகத்தான் பெரியார் என்கிற தலைவர் கட்டுண்டு வராரு. அப்ப அந்த பிடிவாத குணம் அவர்கிட்ட எல்லா அட்டையும் இருக்கு. அப்ப இங்க கொண்டாந்து என்ன பண்றாரு ராஜாஜி, அவர் இங்க ஆள் பிடிச்சு கொண்டாந்து சேர்த்து நீதி கட்சிக்கு எதிராக. ஆனா பெரியாரோட இயல்பு, அவர் எதுக்காக வந்தாருன்னா, அவர் 19ல கட்சியில காங்கிரஸ்ல சேர்றார். அவரோட நோக்கம் என்னன்னா, அவர் எதற்காக வர்றாருன்னா, அவர் வருவதற்கான காரணம் அன்னைக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் காரணமாக இந்தியா முழுக்க பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரான ஒரு அலை வருது. அந்த அலையின் காரணமாக காங்கிரஸ்ல நிறைய பேர் சேர்றாங்க. அப்படி சேர்ந்தவர்களில் பெரியாரும் அதுவும் காரணமாக காங்கிரஸ்ல சேர்றார். அது போக இந்த பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் செய்ய முடியுமாங்கிற காரணத்துக்காகவும் தான் பெரியார் அதுல சேர்றாரு. இவங்க சொண்டு வந்தது அதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. பெரியார் அந்த நோக்கத்துக்கு வந்த நம்ம வந்து பார்ப்பனர் மக்களுக்கு தான் செய்யணும்னு சொன்ன உடனே என்ன பண்றாருன்னா, பெரியார் உள்ள வந்து அழகா வண்டி என்ன பண்றாரு, உள்ள வந்து பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு நன்மை செய்யணும், பார்ப்பன எதிர்ப்பு செயல்படணும்னு தெரிஞ்சவன என்ன பண்றாரு பெரியாரு, மிக தீவிரமா வண்டியை காங்கிரஸ் பக்கமே திருப்பிட்டாரு. காங்கிரஸ் பார்ப்பனர்களுக்கு எதிராக கடுமையா திருப்புறாரு. என்ன பண்ற, திருப்பிட்டு நீதி கட்சிக்கு ஆதரவா காங்கிரஸ் இருந்து செயல்படுறாரு. அப்போ ராஜாஜி கொண்டு வந்த நோக்கம் வேறு ஒண்ணு, மாறாக பெரியார் என்ன பண்றாருன்னா, அவர் மிக கராராக காங்கிரஸ் இருக்கிற பார்ப்பனத்துக்கு எதிராக மிக தீவிரமாக பண்றாரு. அப்ப இன்னொரு விஷயம், வைக்கம் போராட்டம் கொடுத்து நம்ம பேசுறோம்ல, காங்கிரஸ் ஏன் வைக்கம் போராட்டத்தை எடுத்ததுங்கிறதுக்கு இந்த வரலாற்று பின்னாடி ரொம்ப முக்கியமானது. வைக்கம் போராட்டம் கேரளாவில் நடக்குது. ஏன் வைக்கம் போராட்டத்துல பார்ப்பனத்துக்கு எதிராக காங்கிரஸ் அந்த போராட்டத்தை கையில் எடுக்குது அப்படின்னா, அது முதல்ல அங்க இருக்கிற ஈழவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எடுத்துட்டாங்க, ஒரு கட்டுக்கு மேல போயிடுச்சு, காங்கிரஸ்காரங்க உள்ள போறாங்க. அந்த காங்கிரஸ்காரங்க உள்ள போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்னை மாகாண சங்கத்தை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாம் தான் எடுக்கிறாங்க. ஜார்ஜ் ஜோசப் அது ஒரு உறுப்பினர், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அங்க அந்த போராட்டத்தை எடுக்கிறாங்க. எடுத்து என்ன காங்கிரஸ் எதுக்காக செய்யணும், நீதி கட்சி செய்து பாத்தீங்களா, அது மாதிரி நாங்களும் செய்வோம்னு ஒரு கணக்கு காட்டுவதற்காகத்தான் வைக்கம் போராட்டத்தில் காங்கிரஸ் தன் பங்களிப்பை செய்தது. வேற நோக்கம்லாம் காங்கிரஸ் கிடையாது. அப்போ காந்தி போயே நடக்கல, ஒரு கதை இருக்குல்ல, உண்மை. காந்தியே போறாரு அந்த போராட்டத்துல. காந்தி போய் கூட என்ன பண்றாரு, அங்க இருக்க இளவ மக்களுக்கான ஒரு ரைட்ஸ் வாங்கி குடிக்க முடியல, தோத்து போறாரு சொல்லல, உண்மை அதுவும் இல்ல. காந்தி தோத்து போல, காந்தியால் வெற்றி பெற முடியும். இந்திய அளவிலே வெள்ளக்காரருக்கு எதிராக போராட்டம் நடத்திய காந்தியால் வைக்கத்தை வெற்றி பெற முடியாதா? ஏன்னா காந்தியும் காங்கிரஸும் அதை விரும்பல. வைக்கத்தில் பார்ப்பனியர் தோல்வி அடைந்து அந்த இடத்தில் இந்து மதத்துக்கு எதிராக, இந்து சாதி சிஸ்டத்துக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட சமூகம் வீதிகளில் போகணுங்கிறத மனதார காங்கிரஸ் அதை செய்யணும்னு விரும்பல. நீதி கட்சியின் நிர்பந்தத்தின் காரணமாக அந்த போராட்டத்தை கையில் எடுத்து காந்தி வரைக்கும், ராஜாஜி வரைக்கும் போய் நீர்த்து போச்சு. நம்மால் உள்ள இருக்க யாரு, நம்மால் உள்ள இருக்க நம்மளால தெரியும்ல, அப்பனே அடிச்சாலும் சரி, ஆத்தா திட்டினாலும் சரி, அதெல்லாம் இருப்பாருல்ல. காங்கிரஸ்குள்ளார அந்த போராட்டம் இவர்கிட்ட வருது. இவர்கிட்ட வந்து என்ன பண்றோம்னா, இவரும் போய் காந்தி மாதிரி இருந்துட்டு ஒப்புக்கு பண்ணிட்டு வருவாருன்னு பார்த்தா என்ன பண்ணாரு, அவர் தான் தெரியுமில்ல பிடிவாதக்கணும். பெரியார் நல்லா தெரிஞ்சுங்க, பெரியார் வாழ்க்கையில் பள்ளிக்கூடத்தில் தண்ணி குடித்ததிலிருந்து 73 தண்ணி குடிச்சதுல இருந்து 73ல கடைசியா டிசம்பர் மாதம் அவரோட கடைசி நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாருன்னா அதில் வெற்றியை பார்க்காமல் அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணதே கிடையாது பெரியார். ஒரு விஷயத்தோட வைக்கம் போராட்டம் அவர்கிட்ட அப்படிதான் வருது.
இவங்க ஏதோ ஒப்புகை நடத்தி முடிச்சுட்டு பார்த்தா வைக்கம் போராட்டத்தை மிக கடுமையாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார். காங்கிரஸே விரும்பாத கண்ணடத்துக்கு, காந்தி விரும்பாத கண்ணோடத்துக்கு அந்த போராட்டத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, ஒட்டுமொத்த மக்கள் ஆதரவோடு அந்த போராட்டத்தை காங்கிரஸ் கை மீறி கொண்டு போய் நிப்பாட்டிட்டார். பெரியார் போய் பெரியார் கடும் சிறை கண்டு அதற்கு மேலும் போனதுக்கு பிற்பாடு கொண்ட கொள்கையில் தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் பிடிவாதமாகவும் அதில் உறுதியாகவும் இருந்ததனால்தான் பெரியார்னால்தான் இந்த வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் ஒரு கணக்கு தான் வச்சிருக்காரு. அதனால்தான் காந்தி என்ன பண்ணாரு, சும்மா நடிச்சாங்க. இவங்க பெரியார் கிட்ட அந்த நடிப்பு கொடுத்தாங்க. அவர் பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருக்கும்ல, காங்கிரஸ் எதிராக அழகா அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணி வந்தார். அது வச்சா அது மட்டும் இல்ல, அதே பிரச்சனை கட்சிக்குள்ளார இது வைக்கம் போராட்டம் சமூகத்தில் கட்சிக்குள்ள சேரன் மாதவி பிரச்சனை வரும்போது அதை தான் எடுக்கிறார். அப்ப சேரன் மாதவி விவகாரம் இதுதான். அதுவும் என்ன பண்றது, காங்கிரஸ்க்குள்ளார நிதி எடுத்து தான் அவர் நடத்துறாரு. அந்த பள்ளிக்கூடத்துக்கான நிதி எங்க இருந்து எடுக்கிறாருன்னா 75% நிதி வந்து காங்கிரஸ் ஃபண்ட்ல இருந்து போகுது, காங்கிரஸ் கிட்ட இருந்து போகுது. காங்கிரஸ் நிதி போக மீதி வெளியில இருந்து கலெக்ட் பண்றாங்க. 25% காங்கிரஸ் கொடுக்குது, 75% வெளியில இருந்து வருது. அப்போ இந்த பிரச்சனை அங்க உள்ள போது அந்த நல்லா தெரிஞ்சுங்க. அந்த குருகுல கல்வி, அந்த வாவுசி ஐயர் நடத்துற குருகுல கல்வி இருக்குல்ல, அந்த கல்விங்கிறது சாதாரண பள்ளிக்கூடம் இல்ல. இன்னைக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்துல ஒப்பிடும்னா இன்னைக்கு பப்ளிக் ஸ்கூல் சிபிஎஸ்இ தங்கும் போர்டிங்கோட இருக்கு பாத்தீங்களா, பணக்காரர்கள் படிக்கிற பள்ளிக்கூடம், அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடம். ஏன்னா அந்த பள்ளிக்கூடத்துல படிச்ச பசங்க யாரும் சாதாரண பசங்க கிடையாது. சாமானிய ஏழை எளிய குடும்ப பசங்க போயிட முடியாது. பார்ப்பனர் படிக்கிறாங்க, பார்ப்பனர் அல்லாதவர் படிக்கிறாங்க. பார்ப்பனர் அல்லாதவர் எளிமையானவர் படிக்கிற பள்ளிக்கூடம் கிடையாது. அங்க எல்லாமே பணக்கார பார்ப்பனர் பசங்க படிக்கிறது. அதுல ஒரு விஷயம் எப்படி வெளியே வருதுன்னா, பார்ப்பனர்கள் படிக்கிற பசங்க படிக்கிறாங்க, பார்ப்பனர் அல்லாத கோடீஸ்வர பசங்க 2 பேர் தான் படிக்கிறாங்க. ஏழை எளியவர்களுக்கான பள்ளிக்கூடம் அது கிடையாது. அது அந்த காலத்துல ஒரு பப்ளிக் ஸ்கூல். அப்ப அது எந்த பிரச்சனை எப்ப வெளியிருதுன்னா, அப்படி ஒரு பள்ளிக்கூடம் நடத்தும் போது காங்கிரஸ்ல இருந்து ஃபண்டு வாங்கி வெளியில பார்ப்பனர் இல்லாத மக்கள் கிட்ட நிதி வாங்கி, பணக்காட்டு நிதி வாங்கி நடத்த அந்த பள்ளிக்கூடத்துல பார்ப்பனர்கள் பந்தி, பார்ப்பனர் இல்லாத 2 பந்தி. இதுல எப்படி விஷயம் வெளியே வருது தெரியுங்களா? அதுல படிச்ச பையன் யாருக்கு முக்கியமான பிறந்த வரதராஜன் நாயுடு பையன் ஒருத்தர் படிக்கிறார். அந்த பையன் தனியா உட்கார வச்சிருக்காங்க. அதன் மூலமா விஷயம் வெளியே வந்துதான் இது பிரச்சனை வெளியாகுது. அப்ப பெரியார் கிட்ட வரும்போது இந்த பிரச்சனை பெருமளவு போய் ஃபண்டை நிப்பாட்டிருக்காங்க. கொடுக்க முடியாது காங்கிரஸ் கட்சியில இருந்து, நான் கொடுக்க முடியாது. அவர் தான் பொதுச் செயலாளர். 6 ஆண்டுகள் பெரியார் காங்கிரஸில் இருந்தார். 3 ஆண்டுகள் தலைவர், 3 ஆண்டுகள் பொதுச் செயலாளர். என்ன பண்ணாரு, நான் கொடுக்க முடியாதுன்றாரு, பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு, வாவுசி ஐயர் ராஜாஜி கிட்ட போய் ஃபண்டை வாங்கிட்டு போயிருக்காரு. ஃபண்டை வாங்கிட்டு போயிடுறாருங்க, ராஜாஜி கிட்ட போய் ஃபண்டை வாங்கிட்டு போயிருக்காரு. அப்போ இவர் வந்து ராஜாஜி கீழே வேலை பார்க்கிறாரு. யாரு, பெரியாரு. அப்போ வரதரா இவரு வாவுசி ஐயருக்கு நமக்கு மேல இருக்க தலைவர்கிட்டே செல்வாக்கு இருக்குன்னா நம்ம கதி என்ன? ஐயோ முதல்ல சொல்லக்கூடாதா சார், நீங்க அங்கெல்லாம் போனீங்க, என்கிட்ட கேட்டு தான் கொடுத்துருமே, எங்க தலைவர்கிட்ட போனீங்க. இதுதான் கட்சி ப்ராசஸ் இல்லையா? ஒரு கட்சியில ஏதோ விஷயங்கள் முன்ன பின்ன இருக்கும். நீங்க தலைமை கவனத்துக்கு கொண்டு போய் தலைமை கூப்பிட்டு சொல்லிச்சுன்னு வச்சுங்க, ஏங்க தலைவர்கிட்ட எல்லாம் போனீங்க, நம்ம கிட்ட சொன்ன நம்மளே பேசி முடிச்சிருக்கலாமேங்கிறது தான் கட்சியில எவ்வளவு அதிகாரத்தில் உள்ளவங்க எல்லார்ட்டையும். பெரியார் கிட்டே அப்படிதான் நினைச்சுன்னு பார்த்தாங்க. இவர் பெரியார் பணம் கொடுக்க நீங்கயா, நான் ராஜாஜி கிட்டே வைக்கிட்டு போன உடனே பெரியாருக்கு பயம் வந்து நம்ம கிட்ட அடங்கிடுவாருன்னு வாவு செய்ய பார்த்தாரு. பெரியார் என்ன பண்ணிட்டாரு, வெகுண்டார். ஓஹோ, நீ எனக்கு மேல ராஜாஜி கிட்ட போறியா? 25% தானே காங்கிரஸ் கொடுக்குது, மீது 75 வெளியே பார்ப்பனாத பணக்காரன் தான் கொடுக்குறான். எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு யாரெல்லாம் பார்ப்பனர் இல்லாத ஃபண்டு கொடுக்குறான் பணக்காரன் பார்த்து அவங்க எல்லாம் பார்த்து உனக்கு வெக்கம் இல்லை, அசிங்கம் இல்லை, உன் பையனை அசிங்கமா சோறு தெருவில் வச்சு போறான், அவனுக்கு போய் காசு கொடுக்குறேன்னு சொல்லி 75% காசு நிப்பாட்டு அந்த பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ற. இதுதான் பெரியார். அப்ப அந்த பெரியார் அது பண்றாரு. அப்ப நீதி கட்சி விஷயங்களை தீவிரமா ஆதரிக்கிறாரு. அது போக வாவுசி காங்கிரஸ்ல இருக்கிறார். நீதி கட்சிக்கு வாவுசி காங்கிரஸ்ல இருக்கிறாரு. காங்கிரஸில் சத்தியமூர்த்தி ராஜாஜியால் அவமானப்படுத்தப்படுறார். வாவுசி அவரை விட பெரிய தியாகி யாருமே கிடையாது. அவர் அவமானப்படுத்த வர்றார், கேவலப்படுத்தப்படுறார். அவர் பொருட்டே கிடையாது. சென்னை மாகாண சங்கத்தில் அவரும் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அங்க என்ன பண்றாரு பெரியாரு, வாவுசிக்கு ஆதரவா ஃபைட் பண்றாரு. வாவுசிக்கு ஆதரவா ஃபைட் பண்ணி நீங்க எப்படி வாவுசிக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி வாவுசிக்கு ஒரு முக்கியத்துவத்தை உருவாக்குறாரு. அதையெல்லாம் பார்த்த வாவுசி இப்படி ஒரு அரசியலே என் வாழ்க்கை நான் பார்த்ததே இல்லைங்கிற கண்ணோட்டத்துக்கு பிற்பாடு யாரு, திலகர் தலைமையில இருந்தவர், அதுக்கப்புறம் காந்தியை பார்த்தவர், அகில இந்திய தலைவர், தமிழ்நாட்டின் ஒரே தியாகி என்றால் அது வஉசி மட்டும்தான் கிடைச்சது. வெள்ளைக்காரன் மிரண்டான்னு சொன்னா அது வஉசியை பார்த்துதான். சுதந்திர பிரிட்டிஷ் இந்தியா, அதுக்கு முன்னால கிழக்கிந்திய கம்பெனி இருக்கும் போது வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், திப்பு சுல்தான் அவங்கெல்லாம் இருக்கலாம். கிழக்கிந்திய கம்பெனி வந்த போது தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் அரசு வந்ததுக்கு பிற்பாடு தென்னிந்தியாவில் அவன் பயந்த ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்னா வஉசி மட்டும்தான். அப்படி ஒரு போர் குணத்தை எங்களை வஉசியை காங்கிரஸ் டம்மி பண்ணி வைக்க பெரியார் உள்ள போந்து வஉசிக்கான ரைட்ஸ் வாங்கி கொடுத்தோடனே
வஉசி பெரியாருடைய இந்த அணுகுமுறை, இந்த ஸ்டைல், இப்படி ஒரு சிந்தனை, இப்படி ஒரு அரசியல் இருக்கிற பார்த்து பிரமிச்சு போய் அவர் என்ன பண்றாரு, பெரியார் தாசனாவே மாறுகிறார் வஉசி. சொல்லிட்டு ஒரு கூட்டத்துல பெரியாரும் வஉசி ஒரு இடத்துல பேசுறாங்க, ஒரு ஊர்ல பேசுறாங்க, 2 பேரும் பேசுறாங்க. பேசும்போது முன்னால வஉசி பேசுறாரு, எனது தலைவர் சொல்றாரு, வஉசி என் தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அது அவர் சொல்றாரு, ஏன்னா இப்படி தன்னை இவ்வளவு புறக்கணிச்சாங்க, நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும், வெள்ளக்காரனத்துல கப்பல் விட்டோம், அது விட்டோம், இந்த ராஜாஜி சத்தியமூர்த்தி விட்டு நம்ம தண்ணி கப்பல் கூட விட முடியல அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஒதுங்கி வைக்கிறார். பெரியார் உள்ள அடிச்சு துவம்சம் பண்ணி என்ன பண்றான்னு தெரியல, இப்படி திரும்புறான் பயப்படுறாங்க, அப்படி திரும்புறான் பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சு பிரமிச்சு போறார் வஉசி. இப்படி ஒரு ஹீரோ மாதிரி, இப்படி ஒரு தலைவனா, இப்படி ஒரு சிந்தனையா, இப்படி ஒரு தைரியமான்னு சொல்லி வஉசி பெரியார் மீது காதல் கொண்டு பெரியாரை என் தலைவர்னு அறிவிக்கிறார் பொது மேடையில. அது வஉசியோட பெருந்தன்மை. பெரியார் எவ்வளவு பெரிய தியாகிப்பார். சொல்லி முடிச்ச உடனே பெரியார் மறுக்கிறாரு. பெரியார் என்ன சொல்றாரு, ஐயா வஉசி என்ற தலைவர்னு சொன்னாரு, நான் அவருக்கு ஒருபோதும் தலைவராக இருக்க முடியாது. ஐயா அவர்கள் இந்த நாட்டுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்து சிறையில் கல்லொடித்து செக்கெழுத போது நான் ஈரோட்டில் மைனராக சுற்றித் திரிந்திருந்தவன், நான் அவருக்கு தலைவராக இருக்க முடியாது சொல்றாரு. இந்த நேர்மை பாத்தீங்கன்னா சொன்னல, நேர்மை அப்படிக்கற்ற நேர்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த நேர்மை தான் பெரியார் நிறுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. அப்ப வஉசி என்ன பண்றாரு, தனக்கான முக்கியத்துவம் அப்படின்ற போது பெரியார் கொண்டார், பெரியார் வஉசிக்கான முக்கியத்துவத்தை கொண்டு வர்றாரு. அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா நீதி கட்சிக்கு ஆதரவாகவே காங்கிரஸ் இருந்து செயல்படுறாரு. 1921 பனகல் அரசர் வகுப்பார் உரிமை கோரிக்கையை கொண்டு வர்றாரு, திட்டத்தை கொண்டு வர்றாரு, அதை தீவிரமா ஆதரிக்கிறார். அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அறநிலையத்துறையை கொண்டாடுறாரு. யாரு, பனகல் அரசர். அறநிலையத்துறை கொண்டு வரும்போது காங்கிரஸில் இருக்கிற பார்ப்பனர்கள், பிரிட்டிஷருக்கு ஆதரவா இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லாரும் எதிர்த்து தெரிவிக்கிறான். தமிழ்நாடே கொந்தளிக்குது. அறநிலையத்துறை வராங்க, கொள்ளையடிச்சிருவாங்க கோயில, இன்னைக்கு பேசுறாங்க, இதெல்லாம் பேசுறாங்க. பெரியார் பாக்குறாரு, கோயில கொள்ளையடிச்சிருக்கிற பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக திட்டம் வருது, மிக சிறந்த திட்டம்னு வாயால் ஆதரிக்கல, ஒரு அறிக்கை தயார் பண்றாரு நீதி கட்சி. எங்க ராஜாஜி கட்சி உள்ள இருந்துகிட்டு நீதி கட்சிக்கு எதிராக செயல்படுங்கன்னா, இவர் நீதி கட்சிக்கு ஆதரவா அறநிலையத்துறைக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அறிக்கை தயார் பண்ணி, அந்த அறிக்கையில இவருக்கு அடியாரா கூட போனாங்கல்ல, கல்யாண சுந்தரம், திருவிக்காவும் பதராஜுவும், அவங்க கையெழுத்து போட வைக்கிறார். கையெழுத்து போட்டு அறிக்கை ரிலீஸ் பண்றாரு. அறநிலையத்துறை ஆலோசனை அறிக்கை ரிலீஸ் பண்றாரு. அதற்கு பிற்பாடு எல்லா விஷயங்களிலும் நீதி கட்சியோட செயல் திட்டங்கள் ஆதரிக்கிறார். அதுக்கப்புறம் ராஜாஜி பெரியார்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாரு, அது ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்றாரு தெரியுமா, இவரோட அந்த நீதி கட்சி ஆதரவு பார்ப்பனருக்கு எதிராக செய்யற காங்கிரஸ் அரசியலை பார்த்துட்டு ராஜாஜி சொல்றாரு, ஈவே ராமசாமி நாயக்கரை பார்த்து சொல்றாரு ராஜாஜி, உங்களோட ஒப்பிடும்போது 100 மடங்கு நீதி கட்சிக்காரன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்காரு. உங்களோட ஒப்பிடும்போது நீதி கட்சிக்காரன், அதாவது நீதி கட்சிக்காரனை எதிர்க்கிறதுக்கு கொண்டாந்தா இவரை எதிர்த்த உடனே வெறுப்படைந்து ராஜகோபாலாச்சாரியார் சொல்றாரு, உங்களோட ஒப்பிடும்போது நீதி கட்சிக்காரன் 100 மடங்கு பரவாயில்லைங்கன்னு சொல்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாருங்கிறது பெரியாரின் நேர்மை. அது எதுக்காக கூப்பிட்டாருன்னா, பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் காங்கிரஸ் கூப்பிட்டு. அந்த வேலை தான் அவர் பெரியார் பார்த்தார். அப்ப அவரோட நேர்மை அவ்வளவு சிறப்பு. அதற்கு பிற்பாடு காங்கிரஸ், உங்களுக்கு தெரிஞ்சது 1925 காஞ்சிபுரம் மாநாடு நவம்பர் மாசம் 21, 22 நடக்குது. அந்த மாநாட்டுல கடைசியா தீர்மானம் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, வகுப்புவாரி உரிமை, பார்ப்பனர்களான மக்களுக்கு வகுப்பு உரிமை கொடுக்கணும்னு ஒரு தீர்மானத்தை எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு தலைவர் திருவிக்கா கொடுத்தா, திருவிக்கா கடவுளை போட்டுறாரு, இது வராது, இது நடத்த முடியாது, தூக்கி போட்டோன்னு அங்க கிளம்புறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்பொழுது ஆரம்பித்தார் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இல்லைன்னு ஆசிரியரே சொல்றாரு. அப்ப எப்ப ஆரம்பிக்கிறார் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார்னா, காஞ்சிபுரத்தில் அன்னைக்கு 1925 நவம்பர் 21, 22 நடந்த மாநாட்டில் அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றாம திருவிக்க கிடப்புல போடுறாரு. பாத்தீங்களா, கிடப்புல போடும்போது வெளியே துண்டா அப்படி உதறாருல, உதர்னா அந்த உதர்ற துண்டு காங்கிரஸ் துண்டாக இருந்து அந்த நிமிஷமே அது சுயமரியாதை துண்டாக மாறுது. அந்த நிமிஷமே சுயமரியாதைக்கு எப்ப ஆரம்பிக்கிறாரு, அறிவிப்புலாம் கிடையாது, அப்பவே ஆரம்பிக்கிறார். அந்த கணக்கு அங்கிருந்து வெளியே காங்கிரஸ் முடிக்கிறதுங்கிற அடிப்படையில் வெளியில மிக தீவிரமாக செயல்படுறார். நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் பெரியாரோட முக்கியமான பங்களிப்பு. அப்போ காங்கிரஸ்குள்ள இருந்து அவர் என்ன பண்ணார், நீதி கட்சி ஆதரித்தார். மிக தீவிரமாக நீதி கட்சி ஆதரவாளராக இருந்து செயல்பட்டார். ராஜாஜி வெறுப்பு கொள்கிற அளவுக்கு செயல்பட்டார். வெளியில வரார், காங்கிரஸ் விட்டு நீதி கட்சியில் தானே சேரணும், காங்கிரஸ் நீதி கட்சியில் தானே சேரணும், நம்மளா அப்படித்தானே செய்வோம், இந்த கட்சியில சேரல அந்த கட்சியில் தானே சேரணும். நீதி கட்சியில அவர் சேரல. ஏன் சேரல, ஒரு முக்கியமான கேள்வி இல்ல. அவ்வளவு தீவிரமா நீதி கட்சி ஆதரிச்சு காங்கிரஸ்ல இருக்கும்போது நீதி கட்சி தலைவர் நீங்க கொண்டாடிட்டு இப்ப ஏன் நீங்க நீதி கட்சி ஆதரிக்க நீதி கட்சியில சேரல பெரியார் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம்.
ஏன் பெரியார் நீதி கட்சியில சேரலன்னா அதற்கு பெரியார் அடிப்படையில் வெறும் இடஒதுக்கீட்டு ஆதரவாளர் அல்ல, அவர் ஒரு ஜாதி ஒழிப்பாளர். சின்ன கான்ட்ரிபியூஷன் தான். வரதராஜலு நாயுடு குருகுல கல்விக்கு வாவேசு ஐயா நடத்திய குருகுல அந்த இது பந்திக்கு செலவு தொகை கொடுக்கறதுல பெரியாருக்கும் அவங்களுக்கும் இது வந்துச்சு. அந்த நிகழ்ச்சி வெளியே வந்தது வரதராஜலு நாயுடைய சன்னு அதுல பயின்றார், அது மூலமா வெளியே வந்துச்சு அப்படின்னு ஐயா தெரிவிச்சத. அது ஓமந்தூரார் மகன் அப்படின்றது மட்டும்தான் சின்ன கான்ட்ரிபியூஷன். அது எது சரின்றது தெரிஞ்சுக்கிறது ஐயா சொன்னதுதான் சரி. அது ஓமந்தூரார் அவரு பையன் அங்க படிச்சுதான் வெளியே வந்தது.